மோசமா இருக்கு தமிழ்நாடு. நாங்க கோபமா இருக்கிறோம், ஆத்திரமா இருக்கிறோம், கொந்தளிப்பா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? என் பேர பிள்ளைங்க இன்னைக்கு ஒன்னால கொண்டு வந்த அந்த டாஸ்மாக் கடையில மதுவை குடிச்சு மதுவுக்கு அடிமை. நீ கொண்டு வந்த உனக்கு ஆட்சி செய்யறதுக்கு அதாவது திறமை இல்லாத காரணத்தால் தான் நீங்க தெருவுக்கு கஞ்சா வைத்துக்கிட்டு போதை மாத்திரையில எங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சா போதை மாத்திரையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க ஒவ்வொருவரும் ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட நீங்க சொல்லணும், காமிக்கணும், உங்க உணர்வை வெளிப்படுத்தணும். இதுதான் முக்கியமானது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தும் இது என்னுடைய மாவட்டம் கூட. இதுக்கு முன்பு திண்டிவனத்தில் முடிச்சுட்டு இப்போ நான் செஞ்சிக்கு வந்திருக்கிறேன். நானே நீ காலையில் செஞ்சி கோட்டையை போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பிரமிப்பு. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப பல முறை நான் பார்த்துருக்கிறேன். நான் மேலே வரைக்கும் ஏறி இருக்கிறேன். நாங்கள் மேலே போனால் ஒரு சுனை இருக்கும். அப்போலாம் அந்த சுனையில் அப்படியே மொண்டு குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். இன்னைக்கு குப்பையவங்கலாம் இருக்குது. இந்த செஞ்சி கோட்டைக்கு வரலாறு கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செஞ்சி கோட்டையை யாரு கட்டினா? யாருடா? உன்னுடைய பாட்டம் பூட்டம் முன்னோடி காடவராயன் செஞ்சி கோட்டையை கட்டினது. அதுக்கு பிறகுதான் எத்தனையோ பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு மராத்தியர்கள் வந்தார்கள், நாயக்கர்கள் வந்தார்கள், அப்புறம் சிங்கு வந்தாங்க, ராஜபுத் வந்தாங்க, அப்புறம் முகலாய வந்தார்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தான், அப்புறம் பிரெஞ்சுக்காரன் வந்தான். இப்போ எந்த கட்டுப்பாட்டிலையும் இல்லை. ஆனால் அவ்வளோ மோசமாக இருக்கு. இந்த தொகுதியில் ஒரு அமைச்சர் வேற. அதாவது ஒரு அமைச்சர்னா எப்படி செஞ்சிருக்கணும், இந்த தொகுதி எப்படி வச்சிருக்கணும்? இந்த தொகுதி நல்லா இருக்குதா? மோசமா நாசமா போயிடுச்சு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த வருகின்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதியில டெபாசிட் வாங்கக்கூடாது, டெபாசிட்டை இழக்கணும். செய்வீங்களா? சும்மா நடக்கும், ஒண்ணுமே இல்லை. ஒரு அமைச்சர் எப்படி செய்யலாம் அந்த தொகுதியில்? இங்க சிவகுமார் சொன்னார், 2008 நான் தான் அப்போ சுகாதாரத்துறை அமைச்சரா இங்க அப்போ நம்முடைய அரங்கவேலு ரயில்வே துறை அமைச்சர் இங்கதான் திட்டத்தை தொடங்கினேன். திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, நகரி ரயில்வே திட்டம். இன்னைக்கு அந்த திட்டத்தில் மத்திய அரசு ஆண்டுதோறும் 100 கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆனா இங்கே தமிழ்நாட்டில் அது நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க முடியல. இங்க ஒரு அமைச்சர், ஒண்ணுமே செய்யாத ஒரு அமைச்சர் இருக்கிறார். இவருக்கு என்னன்னா இந்த கல்யாணம், காது குத்து, கர்மாதிக்கு ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் மொழி எழுதிட்டு போவார். அவ்வளவுதான். அது போதுமா? சந்தோஷமாயிடுவீங்களா? நீங்க உங்க பிள்ளைங்களாம் படிக்க வேணாமா? படிச்சு வேலைக்கு போக வேணாமா? தொழிற்சாலை வரக்கூடாதா? சாக்கடையில தான் இருக்கணுமா? கொசு தொலையில் தான் இருக்கணுமா? குடிநீர் வசதி இல்லாம இருக்கணுமா? அதனால்தான் ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் செஞ்சியில வரணும். சொன்னாரு பாரு நம்ம முனைவர் தண்டராஜ் அவர்கள், செஞ்சி கோட்டையிலிருந்து அடுத்து எங்க போவோம்? நம்ம ஜார்ஜ் கோட்டைக்கு போனோம். செஞ்சி கோட்டை இன்னைக்கு யுனெஸ்கோ புகழ் பெற்றது, யுனெஸ்கோ பட்டியல் வந்திருக்கிறது. ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, யுனெஸ்கோ பட்டியலில் வந்ததுக்கு அதுல மராத்தியர்கள் இந்தியாவிலே 12 கோட்டைகள் கட்டியிருக்கின்றார்கள். அந்த 11 கோட்டைகள் அதில் யுனெஸ்கோ பட்டியல் வந்திருக்கிறது. செஞ்சி கோட்டை மராத்தியர்கள் கட்டினார்கள் என்று 12வது கோட்டையாக வந்திருக்கிறது. இது தவறானது. இதுக்கெல்லாம் ஆதாரம் இன்னைக்கு காலையில் போய் எல்லாம் கண்டுபிடிச்சு, எல்லாம் கல்வெட்டுல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. யார் கட்டினது? நம் முன்னோடி காடவராயன், சம்புவராயர் திருவண்ணாமலையில, இங்க காடவராயன் செஞ்சியில. அந்த காலத்தில் இங்க நம்ம மன்னர்கள் ஆண்டார்கள், அவருடைய வாரிசுக்கு தான் நீ. ஆனா எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறோம்? ஆண்ட பரம்பரை இந்த மண்ணில் அடிமையா, குடிக்கு அடிமையா, மதுவுக்கு அடிமையா, கஞ்சாவுக்கு அடிமையா. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இந்த திமுக வெளியில நோட்டு கொடுப்பான். மற்ற நேரத்தில் கொள்ள அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நடைபயணத்தோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். தமிழக மக்களே, நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, திமுகவுக்கு நீங்க தொடர்ந்து 3 முறை நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். 3 பெரிய தேர்தல்கள், உள்ளாட்சி விட்டுடுங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நீங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட
40ற்கு 39 தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 40ற்கு 40 வெற்றியை கொடுத்தீர்கள். கடந்த 3 தேர்தல்களில்